So hi guys, so welcome to RT Traders. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா ஐசிடி மென்டர்ஷிப் கோர் கண்டென்ட்டோட மந்த் ஒன்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ட்ரேட் செட்டப். ஸோ இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக போகும். ப்ரைவேட் மென்டர்ஷிப்போட 12 மந்த் இருக்குது, 12 மந்த் முடியணும். பட் இந்த இயர்க்குள்ளே 6 மந்த் முடிச்சிருவோம்னு நினைக்கிறோம். இந்த சேனலில் நீங்கள் 1 இயர் கன்சிஸ்டன்ஸாக ஃபாலோ பண்ணால் நீங்கள் ஒரு டிசிப்ளினான ட்ரேடாக தான் மாறலாம். ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக ஆகுறீங்க அவ்வளோ, அதெல்லாம் உங்கள் கையில் இருக்குது. பட் ஒரு டிசிப்ளினான ட்ரேடர் போர்டை சமாளிக்கிற அளவு அது போலான ட்ரேடர் நீங்கள் ஆகலாம். அண்டு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸ் யாருமே டிசிப்ளினாக இல்லாமல் இல்லை. நீங்கள் இங்கே ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்க கேரக்டரிஸ்டிக்ஸ் இங்கே வளர்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ இல்லை, நான் போடுற எல்லா வீடியோவும் லாங்காக தான் இருக்கும், நாங்கள் போடுற எல்லா வீடியோவும். ஸோ இந்த வீடியோ பார்க்க மூலிமா உங்கள் அட்டென்ஷன் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகும். ரீல்ஸை பார்த்து உங்கள் பிரெயின் இதுவாக இருக்கிறதெல்லாம் இந்த வீடியோ லாங் வீடியோஸ் பார்க்கறது மூலிமா உங்கள் அட்டென்ஷன் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக நிறைய லேர்ன் பண்ணிப்பீங்க. இங்கே வெறும் ட்ரேடிங் மட்டும் பற்றி இல்லாமல் டிசிப்ளின் அது இதுன்னு எக்ஸ்ட்ரா நிறைய விஷயம் இருக்கும். ஸோ 2026 லாகின் பண்ணி இந்த வீடியோஸை பார்த்தா நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆவீங்க என்னென்னாலும் சொல்ல முடியாது. பட் ஒரு டிசிப்ளினான ட்ரேடர் ஆவீங்கன்னு ஐ கேன் கேரண்டி. இந்த வீடியோ கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு நான் சொல்கிற எல்லா ஹோம்ஒர்க்கையும் முடிச்சுட்டு எல்லா வீடியோவும் கரெக்டாக நோட்ஸ் எடுத்துகிட்டு கரெக்டாக இது பண்ணால் நீங்கள் ஒரு டிசிப்ளினான ட்ரேடாக மாறுறதுக்கு என்னால் கேரண்டி கொடுக்க முடியும். ஸோ அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாம் நோட்ஸ் எடுத்துகிட்டு நோட்டு பெண்ணாவோட இருந்துக்கோங்க. இந்த எங்கள் வீடியோ ஆல்டர்னேட்டிவ்ஸ் வீடியோஸ் பார்க்குறதா இருந்தாலே கையில் நோட்டு பென் இல்லாமல் வீடியோ ஓப்பன் பண்ணாதீங்க, இல்லைனா ஒன்றுமே புரியாது. அண்டு நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா ஐசிடியோட டைரக்டர்லேருந்து எடுத்து நாங்கள் தமிழில் ப்ரெசென்ட் பண்ணுறதா மட்டும்தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுதுன்னா டைரெக்டாக ஐசிடியை போய் பாருங்கள். இங்கே பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஐசிடியை பார்த்துட்டு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த வீடியோவை தமிழில் இருக்கிறது எங்கள்கிட்ட பாருங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலன்னா டைரெக்டாக இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு நோட்ஸ் இருக்கணும். வீடியோ பார்க்கும்போதே டேரெக்டாக நோட்ஸ் எடுக்கணும். அண்ட் இந்த வீடியோ கடைசியில் ஹோம்ஒர்க் கொடுப்பேன். அந்த ஹோம்ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணால் நீங்கள் ஒரு கம்ப்ளீட்டான லேர்னிங் மெத்தடில் கரெக்டான லேர்னிங் மெத்தடில் ஐசிடியை லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ட்ரேட் செட்டப். ஒரு ட்ரேட் இருக்கணும்னா அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒரு 2 எலமெண்ட்டை இந்த மந்த் ஒன்னில் ஃபஸ்ட் வீடியோவில் நம்ம கவர் பண்ண போவோம். ஃபஸ்ட்டு எலமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட் ஆர் ஃப்ரேம்வொர்க் சரௌண்டிங் த ஐடியா. ஏதாவது இது என்ன மீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரேண்டமாக ஏதாவது இண்டிகேட்டர் எடுத்துகிட்டு இந்த இண்டிகேட்டர் பை சொல்லிடுச்சு, இந்த இண்டிகேட்டர் செல் சொல்லிடுச்சு, நான் செல் எடுக்க போகிறேன், பை எடுக்க போகிறேன், அப்படி ரேண்டமாக எடுக்காமல் ஒரு கான்டெக்ஸ்ட் ஆர் ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு அதை சரௌண்டிங்காக ஒரு ஐடியா பில்ட் பண்ணுவீங்க. லைக் இப்போ நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்க போகிறீங்கன்னா அந்த ட்ரேடோட கான்டெக்ஸ்ட் புரிஞ்சு அந்த கான்டெக்ஸ்ட்டை வச்சு சரௌண்டிங்காக ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணி அதை வச்சு சம்திங் அந்த ட்ரேடை மீனிங்ஃபுல்லாக ஆக்குறத அந்த ட்ரேடை நீங்கள் மீனிங்ஃபுல்லாக ஆக்கி அது மூலிமா அந்த ட்ரேட் எடுப்பீங்க. ரேண்டமாக இந்த இண்டிகேட்டர் எனக்கு பை சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லி எடுக்காமல் ஒரு ட்ரேட் இருக்குன்னா அந்த ட்ரேடை அரௌண்ட் ஒரு கான்டெக்ஸ்ட் ஆர் ஃப்ரேம் ஒர்க்கை பில்ட் பண்ணிவிட்டு அந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க்கு தேவையான டூல்ஸை வச்சு அந்த ட்ரேட் எடுத்து ஒரு மீனிங்ஃபுல்லான ட்ரேடாக மாற்றுவீங்க அதை. ஸோ அதை தான் இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க் சரௌண்டிங் த ஐடியா அப்படின்னு சொல்கிறது இதுதான். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 விஷயம் இருக்குது. 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லியிருக்காங்க. 4 கான்டெக்ஸ்ட் நீங்கள் மார்க்கெட்டை இது சரௌண்ட் பண்ணணுன்னா இந்த 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் மூலிமா தான் கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க்கை சரௌண்ட் பண்ணி அந்த ஐடியாவை பில்ட் பண்ணுவீங்க நீங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸ்பேன்ஷன், செகண்ட் ரீட்ரேஸ்மெண்ட், தேர்டு ரிவர்சல், ஃபோர்த் கன்சால்டேஷன். ஸோ எக்ஸ்பேன்ஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை ஒரு சைடாக மேலே போகிறது இல்லை ஒரு சைடாக கீழே வருது, அக்ரெசிவாக ஒரு ஸ்விங்காக அப்படியே மேலே போகுது, அது எக்ஸ்பேன்ஷன் சொல்லுவோம். மேலே இல்லை கீழே எக்ஸ்பேண்ட் ஆனால் அது எக்ஸ்பேன்ஷன், மேலே அது கீழே, அது போத் சைடு எதுவானாலும் இருக்கலாம். செகண்ட் ரீட்ரேஸ்மெண்ட், மார்க்கெட் மேலே மட்டும் போகாமல் சின்னதாக கீழே மேலே போகிறது இந்த ரேஞ்சை தான் கீழே மேலே போகிற ரேஞ்சை தான் ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லுவோம். ஸோ நான் இங்கே ஃபுல்லாக சொல்லாமல் கொஞ்சம் இதை பற்றி நம்ம வீடியோ போக பார்ப்போம். ரிவர்சல்னால் ஒரு பாயிண்ட்லேருந்து டைரெக்டாக ரிவர்ஸ் ஆகிறது தான் ரிவர்சல்னு சொல்லுவோம். ஃபோர்த்து கன்சால்டேஷன்னா இது 3மே பண்ணாமல் மார்க்கெட் இந்த 3த்தில் எதுவுமே பண்ணாமல் மார்க்கெட் ரேஞ்ச் ஆகுது கன்சால்டேஷன். அதாவது எதுவுமே பண்ணாதுன்னா அந்த நேரத்தில் மார்க்கெட் ஆர்டர்ஸ் அக்குமுலேட் பண்ணும். மேலேயும் சரி கீழேயும் சரி மார்க்கெட் ஆர்டர்ஸ் அக்குமுலேட் பண்ணும் இந்த கன்சால்டேஷனில். இது 4 சேர்ந்தாதான், இது 4மே ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் மார்க்கெட்டில்.
இது 4 மட்டும்தான் மார்க்கெட்டில் நடக்குமே தவிர வேறு எதுவுமே மார்க்கெட்டில் நடக்காது. இது ஒரு எக்ஸ்பேன்ஷன் ஆர் ரீட்ரேஸ்மெண்ட் ஆர் ரிவர்சல் ஆர் கன்சால்டேஷன். இது 4 தவிர மார்க்கெட்டில் வேறு எதுவுமே நடக்காது. இது 4 தான் மார்க்கெட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு எலமெண்ட். செகண்ட் எலமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் இன் இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் ஃப்ளோ. ஸோ இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ஸை வந்து மீன் பண்ணுவோம். அதாவது இதை வந்து என்ட்ரி டீல்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக்ஸ், ஃபேர் வேல்யூ கேப்ஸ் அண்ட் லிக்விடிட்டி டிவைஸ், லிக்விடிட்டி பூல்ஸ் அண்ட் ஸ்டாப் ரன்ஸ், ஈக்குவலிபிரியம். நம்ம ஆர்டர் பிளாக் வந்து எக்ஸ்பென்ஷன்ஸுக்கு பார்க்க போகிறோம். ஃபேர் வேல்யூ கேப்ஸ் அண்ட் லிக்விடிட்டி டிவைஸ் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு பார்க்க போகிறோம். அண்ட் லிக்விடிட்டி பூல்ஸ் அண்ட் ஸ்டாப் ரன்ஸ் வந்து ரிவர்சலுக்கு பார்க்க போகிறோம். ஈக்குவலிபிரியத்துக்கு வந்து கன்சால்டேஷனாக பார்க்க போகிறோம். இது 4த்தையும் வச்சு நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு கான்டெக்ட் ஃப்ரேம் ஒர்க் பில்ட் பண்ணி எப்படி நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் இருக்கணும்னா இந்த எலமெண்ட்லாம் வச்சு எப்படி ட்ரேட் இருக்கலாம், ஒரு கான்டெக்ட் பில்ட் பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபவுண்டேஷன் பேசிக் திங்கை வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போதும். இது என்ன, இந்த 4மே என்னன்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போதும் இந்த வீடியோவில் முக்கியமாக. ஸோ இந்த 2 எலமெண்ட்டை பற்றி இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செகண்ட் எலமெண்ட்னா ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் வந்து என்ட்ரி டீல்ஸ்னு சொல்லுவோம். ஆர்டர் பிளாக்னா அந்த இடத்துல என்ட்ரி எடுக்குது, ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் வந்தால் நம்ம என்ட்ரி எடுக்குது, அதான் இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் ஃப்ளோ. இந்த இடத்துலலாம் இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. அதனால தான் இதை வந்து ஆர்டர் ஃப்ளோன்னு சொல்கிறாங்க, இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் ஃப்ளோ. அதே இடத்துல நம்மளும் ஆர்டர் பிளேஸ் பண்ணுற இடத்துல தான் இதை வந்து ஆர்டர் ஃப்ளோ, இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் ஃப்ளோஸ்ன்னு சொல்லி எல்லாம் வந்து என்ட்ரி டீல்ஸ் இந்த இடத்துல தான் நம்ம என்டர் ஆக போகிறோம். ஸோ 2 எலமெண்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஃபஸ்ட் எலமெண்ட்டை வச்சு உங்களால் வந்து ஃப்ரேம் ஒர்க் கான்டெக்ட் பில்ட் பண்ணுறீங்க. அந்த கான்டெக்ட் எடுத்த போல் டூல்ஸ் எந்த டூல் வேணுமோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணுறீங்க. ஸோ இந்த 2 எலமெண்ட்டையும் தெரிஞ்சுக்கிறது மூலிமா உங்களால் இந்த மார்க்கெட் எஃபிஷியன்சி பேராடிம் இதில் வந்து உங்களால் வந்து ஒரு கிரேட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸ்மார்ட் மணி எப்படி அன்இன்ஃபார்ம்டு மணியை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உங்களால் கற்றுக்க முடியும். ஸ்மார்ட் மணினா லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ், அன்இன்ஃபார்ம்டு மணினா அன்வில்லிங் லிக்விடிட்டி. ஓகேவா? எப்படி ஸ்மார்ட் மணி இந்த அன்இன்ஃபார்ம்டு மணிகிட்டேருந்து இதை வந்து அக்குமுலேட் பண்ணுறாங்க, எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க இந்த ஸ்மார்ட் மணி, இந்த மார்க்கெட் எஃபிஷியன்சி பேராடிமை பற்றி உங்களால் வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து பில்ட் பண்ண முடியும். எப்படி இன்டர்பிரேட் ப்ரைஸ் வந்து எப்படி வந்து இந்த ஜென்ரல் பப்ளிக் வந்து எப்படி பாப்புலேட் பண்ணுறது, எப்படி இன்டர்பிரேட்ஸ் எப்படி பண்ணுறது, அது போல் உங்களால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்னன்னு கேட்டால், இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மூலிமா மார்க்கெட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு சொல்லி உங்களால் பார்த்தோன்னே ஒரு கான்டெக்ஸ்ட்டை பில்ட் பண்ண முடியும். நீங்கள் போய் மார்க்கெட்டை பார்த்தோன்னே மார்க்கெட் வந்து அந்த 4 கான்டெக்ஸ்ட் பார்த்தோம்ல, நம்ம கன்சால்டேஷன், ரிவர்சல், அது போல் 4 பார்த்தோம்ல, அதில் எது பண்ணுதுன்னு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இருக்க மூலிமா மார்க்கெட்டை வந்து இப்போ நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலான்னு சொல்லி உங்களால் பில்ட் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட் பிளேஸ் வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க் இந்த கான்டெக்ஸ்டில் தான் இப்போ இருக்குது, நான் வந்து மார்க்கெட்டை வந்து இப்படி அப்ரோச் பண்ணால் மார்க்கெட் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி இந்த மார்க்கெட் எஃபிஷியன்சி பேராடிமை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து இது வந்து லைட்டாக தான் இருக்கும். ஸோ வந்து இதை பற்றி உங்களுக்கு போக போக தான் வந்து நல்லா வரும். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா த இன்டர்பேங்க் ப்ரைஸ் டெலிவரி அல்காரிதம். இதை வந்து நீங்கள் எப்படிலாம் கூப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா த இன்டர்பேங்க் ப்ரைஸ் டெலிவரி அல்காரிதம், இன்டர்பேங்க் அல்காரிதம், த ஆல்கோ, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீங்கள் கூப்பிடலாம். பட் நான் வந்து த அல்காரிதம்னு சொல்லி கூப்பிடுவேன். எனக்கு வந்து அல்காரிதம்னு சொல்லி கூப்பிட வந்து பிடிக்கும். ஸோ இது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ. இது வந்து ஐசிடி வந்து இந்த வீடியோ 2016 வந்து இதை க்ரியேட் பண்ணுது. அப்பத்துலேருந்து இந்த கான்செப்ட்ஸ் வந்து அல்காரிதம் ஒன்று இருக்குன்னு சொல்லி அவர் பிலீவ் பண்ணுறாரு. அண்ட் மார்க்கெட் அது பேஸ்டாக தான் நடக்குதுன்னு அவர் பிலீவ் பண்ணுறாரு அல்காரிதம். அண்டு நானும் பிலீவ் பண்ணுறேன். ஐசிடி கான்செப்ட் ட்ரேட் பண்ணுற முக்கால்வாசி பேர் அல்காரிதம்னு ஒன்று இருக்குன்னு சொல்லி பிலீவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இதை பிலீவ் பண்ணணும் தேவையில்லை அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். பட் இதை பிலீவ் பண்ணால் மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களால் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது உங்களால் ஒரு நல்ல கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு நல்ல சென்ஸ் மேக் பண்ணும். சரி, இந்த அல்காரிதம் இப்படி தான் பண்ணும், அடுத்தது இப்படி தான் பண்ணுன்னு சொல்லி ஒரு அல்காரிதத்தை நம்பாத ஒருத்தரை விட, ஐசிடி ட்ரேட் பண்ணுற அல்காரிதத்தை நம்பாத ஒருத்தரை விட நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களால் இன்னும் அந்த மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது நல்லா இருக்கும். புரியுதா வைஸ்? அது போல் ஸோ இந்த அல்காரிதம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் இன்ஜினாக இருக்குது. ப்ரைஸை டெலிவரி பண்ணுறதும் இதான். ஸோ நம்மகிட்ட ப்ரைஸ் டெலிவர் ஆகும்போது 90% இந்த அல்காரிதத்தால் நடந்தால் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐசிடி சொல்கிறாரு. அண்ட் ஹியூமன் இன்வால்வ்மெண்ட்டை தாண்டி ஹியூமன் இன்வால்வ்மெண்ட்டை தாண்டி
இந்த ஐசிடி வந்து மார்க்கெட்டில் ஒன்று இருக்குது, அதான் வந்து இந்த அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அல்காரிதத்தை பற்றி போக போக நம்ம இன்னும் டீப்பாக நல்லா பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு மேலோட்டமாக சொல்கிறேன். ஹியூமன் இன்வால்மெண்ட்டை தாண்டி அல்காரிதம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் 90% ஆஃப் ப்ரைஸ் டெலிவரி வந்து அந்த அல்காரிதத்தால் தான் நடக்குது. இந்த அல்காரிதத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது, அடுத்தது எப்படி மூவ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி உங்களால் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் க்ரியேட் பண்ண முடியும். அண்டு இது ஒரு ஏஐனால அஃப்கோர்ஸ் இது வந்து ஹியூமனால் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டது தான். இந்த அல்காரிதம். இந்த அல்காரிதத்தை வந்து எப்படி சொல்கிறது, ஹைலி மேனிப்புலேட் இந்த அல்காரிதத்தோட நேச்சரே ஹைலி மேனிப்புலேட் பண்ணுறது தான் மார்க்கெட்டை வந்து இது பண்ணுறது தான் இதோட நேச்சர். ஸோ இது மேனிப்புலேட் பண்ணும்போது சில ஃபுட் பிரிண்ட்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு லீவ் பண்ண முடியும். அவங்களால வந்து இதோட ஆப்ரேஷன்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்படி இதோட ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் வந்து இது உங்களுக்கு கொடுக்குற இண்டிகேஷன் ஃபுட் பிரிண்ட்ஸ் அது க்ளூஸை வச்சு அடுத்தது என்ன ஆகும்னு சொல்லி உங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகேவா கைஸ், இதான் வந்து இன்டர்பேங்க் ப்ரைஸ் டெலிவரி அல்காரிதம். இதுதான் பேசிக்காக. ஸோ போக போக இன்னும் உங்களுக்கு அட்வான்ஸ்டாக போகும். நான் உங்களுக்கு பேசிக்காக சொல்லிருக்கேன். ஸோ மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஓல்ட் பேட்டர்ன் சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டே வந்து மார்க்கெட்டில் வந்து இது 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் சொன்னேன். ப்ரைஸ் டெலிவரி இது 4 சுற்றி தான் நடக்கும். இது 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும்தான் சொன்னேன். ஸோ இது ஒரு கன்சால்டேஷனாக இருக்கும். கன்சால்டேஷன் முடிஞ்சிட்டோடனே ஒரு ரிவர்சலாக ஆகலாம், ஒரு எக்ஸ்பேன்ஷன் வரும். அந்த எக்ஸ்பேன்ஷன் திருப்பி கன்சால்டேஷன் இல்லை ரீட்ரேஸ்மெண்ட்டாக மாறலாம். சப்போஸ் அது ரீட்ரேஸ்மெண்ட்டாக மாறினா பார்த்தீங்கன்னா அது ஒரு எக்ஸ்பேன்ஷனாக திருப்பி மாறலாம், ஒரு ரிவர்சலாக மாறலாம். சப்போஸ் ரிவர்சல் வந்துச்சுன்னா அந்த ரிவர்சல் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக மாறலாம், அது கன்சால்டேஷனாக மாறலாம். திருப்பி இந்த கன்சால்டேஷனில் இந்த மார்க்கெட் ரிவர்சலாகவும் ஆகலாம், இல்லை எக்ஸ்பேன்ஷனாகவும் ஆகலாம். இது 4 தான் இன்டர்சேஞ்ச் ஆகி மாற்றி மாற்றி வரும். இப்படி 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 எப்படியா இருந்தாலும் இது 4 சுற்றி தான் வரப்போகுது. இது 4 சுற்றி மார்க்கெட்டில் வேறு எதுவுமே கிடையாது. Wait a minute, guys. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்சால்டேஷனில் தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். கன்சால்டேஷன்லேருந்து தான் உங்களுக்கு எக்ஸ்பேன்ஷன் ரீட்ரேஸ்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஏன் கன்சால்டேஷனில் இருந்தான்னு சொன்னோன்னா, மார்க்கெட் வந்து அங்கே தான் ரேஞ்ச் ஆகும்போது மேலே ஆர்டர்ஸ் வந்து அக்குமுலேட் பண்ணும், மேலேயும் கீழேயும் சொன்னேன். எந்த சைடு அதிகமான ஆர்டர்ஸ் இருக்கோ மார்க்கெட் வந்து அந்த சைடு போகும். ஸோ கன்சால்டேஷன்லேருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். இது அப்படின்னா இது 4மே எனக்கு தெரிஞ்சிருக்குமா, நல்லா தெரிஞ்சிருந்தா தான் என்னால் ட்ரேட் பண்ண முடியுமான்னு அப்படி கிடையாது. நீங்கள் மார்க்கெட் இதுக்கு முன்னாடி எந்த கண்டிஷனில் இருந்தது, இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது, அடுத்தது என்ன கண்டிஷனுக்கு போகும் அப்படி தெரிஞ்சாலே உங்களுக்கு போகும். இது 4 வந்து உங்களுக்கு ஒரு இந்த இந்த மந்த் 1 முடியும் போது உங்கள்கிட்ட இந்த 4 கேரக்டரிஸ்டிக்ஸையும் உங்கள்கிட்ட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ இது 4 பற்றி உங்களுக்கு அடுத்து இப்போ மார்க்கெட் என்ன கேரக்டரிஸ்டிக்கில் இருக்குது, அடுத்தது என்னத்துக்கு போகும், இதுக்கு முன்னாடி என்னத்தில் இருந்தது, அது தெரிஞ்சாலே உங்களுக்கு போதும் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ போக போக இதில் வந்து உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கும் க்ரியேட் ஆகும். ஸோ அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. அடுத்தது என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் போக போக வீடியோஸ் போக போக தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணால் மட்டும். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த 4 கேரக்டரிஸ்டிக்ஸை கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து நம்ம பார்க்க போதும். 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பேன்ஷன், ரீட்ரேஸ்மெண்ட், ரிவர்சல், கன்சால்டேஷன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷன். வாட் இஸ் அன் எக்ஸ்பேன்ஷன்? எக்ஸ்பேன்ஷன் இஸ் வென் ப்ரைஸ் மூவ்ஸ் குயிக்லி ஃப்ரம் ஏ லெவல் ஆஃப் ஈக்குவலிபிரியம். ஈக்குவலிபிரியம்னா ஒரு ரேஞ்ச், அதாவது கன்சால்டேஷனில் ஒரு ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நடு பாயிண்ட் மிட் பாயிண்ட்டை தான் வந்து ஈக்குவலிபிரியம் சொல்லுவோம். ஸோ அங்கேருந்து ஈக்குவலிபிரியத்தில் இந்த மிட் பாயிண்ட்லேருந்து ப்ரைஸ் மேலே அக்ரெசிவாக மூவ் ஆச்சுன்னா அது வந்து ஒரு எக்ஸ்பேன்ஷன். இதை வந்து எதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, when price leaves a level quickly that indicates a willingness on the part of the market makers to reveal their intended price repricing model. ஸோ வந்து ப்ரைஸ் வந்து அப்படி அக்ரெசிவாக மேலே இல்லை கீழே போச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. அதாவது வந்து ப்ரைஸ் வந்து ஸ்ட்ராங்காக இப்போ மேலே போகுது, மேலே ஆர்டர்ஸ் இருக்குது, அதை வந்து எடுக்க போதும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் பிளாக்கில் வந்து மேலே இல்லை கீழே ஏதாவது ப்ரெஸ் பண்ணிட்டு போவாங்க. இந்த எக்ஸ்பேன்ஷனில் வந்து நம்ம ஆர்டர் பிளாக் தான் போவோம். ஸோ வாட் வி லுக் ஃபார் இந்த ப்ரைஸு த ஆர்டர் பிளாக் த மார்க்கெட் மேக்கர்ஸ் லீவ் அட் ஆர் நியர் த ஈக்குவலிபிரியம். இது வந்து நம்ம எக்ஸ்பேன்ஷனுக்கு நம்ம எந்த இது ரெஃபரன்ஸ் பாயிண்ட் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக்கு.
இது ஓகே, இதை வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளோட நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ சொன்ன மாதிரி இதான் கன்சால்டேஷன் ஐ, கன்சால்டேஷனு லோ இருக்கிறது ஐ, இதான் லோ. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து நடுவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதை ஈக்குவலிபிரியம். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த கரெக்டாக ஈக்குவலிபிரியத்துலேருந்து ப்ரைஸ் அக்ரெசிவாக மேலே போயிருக்கு. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக். ப்ரைஸ் வந்து அக்ரெசிவாக மேலே போயிட்டோன்னே திருப்பி அந்த புல்லிஷ் ஆர்டர் பிளாக்கு ரீட்ரேஸ் ஆகிட்டு திருப்பி அங்கேருந்து மேலே போகுது. பைசைல் லிக்விடிட்டியை வந்து எடுக்க, இங்கே இருக்கிறது பைசைல் லிக்விடிட்டி, இங்கே இருக்கிறது பைசைல் லிக்விடிட்டி, அதெல்லாம் எடுக்க ப்ரைஸ் மேலே போகுது. ஸோ இதான் பேசிக்காக எக்ஸ்பென்ஷன்னா என்னென்னு. செகண்ட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் இஸ் when price moves back inside the recently created price range. ஸோ மேலேயே போயிட்டு இருக்கும்போது சின்னதாக ஒரு ரேஞ்ச் வந்து இப்போ க்ரியேட் பண்ண ரேஞ்சுக்குள்ளேயே திருப்பி அந்த ரேஞ்சுக்குள்ளே வரதான் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். இப்போ மேலேயே போயிட்டுருக்குன்னா இப்போ இந்த க்ரியேட் அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ஒரு லிக்விடிட்டி கேதர் பண்ணிட்டு திருப்பி மேலே போகும். ஸோ அதை தான் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ்? when price returns inside a recent price range, it indicates a willingness on the part of market makers to reprice level, not efficiently traded fair value gaps. ஸோ இது வந்து ப்ரைஸ் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே திருப்பி இது பண்ணும்போது அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வில்லிங்னஸ் காட்டும், திருப்பி மேலே தான் போகுது இல்லை கீழே தான் போகுது. மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து ப்ரைஸ் வந்து ரீப்ரைஸ் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆனதுக்கு திருப்பி உள்ளே ட்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஃபேர் வேல்யூ விட்டு தாண்டி போச்சு. ஸோ ஃபேர் வேல்யூக்குள்ளே வந்துட்டு திருப்பி வந்து மார்க்கெட் வந்து கண்டினியூ ஆக போகுதுன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து இது இண்டிகேட் பண்ணும். ஸோ வாட் வி லுக் ஃபார் இந்த ப்ரைஸ்? ஸோ நம்மளுக்கு ரீட்ரேஸ் பண்ண நம்ம என்னத்தை பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸ் அண்ட் லிக்விடிட்டி வாய்ட்ஸ், இதை தான் நம்ம பார்ப்போம். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ லிக்விடிட்டி வாய்ட்னா இதான். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸாம் இது பண்ணிடுறேன். ஸோ இது வந்து ஒரு ட்ரவுன் ட்ரெண்டு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே அக்ரெசிவாக மூவ் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து இப்போ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தா தான் ப்ரைஸ் வந்து இப்போ இம்பேலன்ஸ்டாக அதுக்கு ப்ரைஸ் வந்து பேலன்ஸ் ஆகும். ஸோ சொன்ன மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு என்ன இதுனா ப்ரைஸை வந்து கரெக்டாக ஃபேர் வேல்யூவில் வந்து இது பண்ணிட்டு திருப்பி போகணும். ஸோ ப்ரைஸ் வந்து இங்கே லிக்விடிட்டி வாய்டு ஒன்று க்ரியேட் பண்ணிருக்கு. ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் இது வரையும் அக்ரெசிவாக மூவ் பண்ணனால இது வந்து ஒரு லிக்விடிட்டி வாய்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ் மூவ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் வந்து இங்கே ஒரு இம்பேலன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு மார்க்கெட்டை. ஸோ என்ன மார்க்கெட் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இதை ஃபில் பண்ணிட்டு போயிருக்கு. இது ஈதர் ஃபில் பண்ணலாம் இல்லை டச் பண்ணிட்டு வரலாம், இல்லைனா இது மேலே கூட அப்படியே தொடர்ந்து போகலாம். ஸோ அது கண்டிஷனை பொறுத்து ஒவ்வொரு கண்டிஷனுக்கு மாறும். இப்போ வந்து நம்ம இதை மட்டும் தான் பார்க்குறோம். ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு லிக்விடிட்டி வாய்டை வந்து ஃபில் பண்ணிட்டு ரீட்ரேஸ் ஆகிருக்கு. ஸோ டவுன் ட்ரெண்ட் போகுது, ஒரேடியாக கீழே போனால் ப்ரைஸ் இம்பேலன்ஸ்ட் ஆகிரும், அதாவது அன்ஸ்டேபிள் ஆகிரும். அதனால் ப்ரைஸ் திருப்பி ஃபேர் வேல்யூ, இந்த இம்பேலன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேர் வேல்யூ, இந்த லிக்விடிட்டி வாய்டு தான் ஃபேர் வேல்யூ. ஸோ திருப்பி மார்க்கெட் வந்து ஒரு ஃபேர் வேல்யூக்கு வந்து ஆஃபர் ஆகிருக்கு. ஆஃபர் ஆகிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து ஒரேடியாக கீழே போயிருக்கு. ஓகேவா கைஸ்? தேர்டு வந்து ரிவர்சல். வாட் இஸ் ரிவர்சல்? ரிவர்சல் இஸ் when price moves the opposite direction that current direction has taken. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பை சைடே போயிட்டுருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனாக மார்க்கெட் போச்சு. இப்போ பையே போயிட்டுருக்குன்னா செல் ஆச்சுன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் போனால் அது வந்து ஒரு ரிவர்சல். வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ்? when price reverse direction, it indicates the markets are run a level of stops and significant move should unfold the new direction. இது ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு என்ன தெரிவிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து போதுமான அளவு ஸ்டாப்ஸ், அதாவது லிக்விடிட்டியாக அவங்க அன் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட்டான மூவ் வந்து திருப்பி ஆரம்பிக்கும் போது ஒரு புது டைரக்ஷனில். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா வாட் வி லுக் ஃபார் இந்த ப்ரைஸ்? த லிக்விடிட்டி பூல்ஸ் ஜஸ்ட் அபோவ் அண்ட் ஓல்ட் ஹை அண்ட் லோ அண்ட் ஜஸ்ட் பிலோ அண்ட் ஓல்ட் ப்ரைஸ் லோ. ஸோ ஸ்டாப் ரன்ஸ் அண்ட் லிக்விடிட்டி பூல்ஸுக்கு தான் இந்த இடத்துல நம்ம போவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஆரஞ்சு கலரில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டாப் ரன்ஸ், இங்கே எக்ஸ்னு போட்டிருக்கிறது லிக்விடிட்டி. ஸோ மார்க்கெட் எங்கெங்கெல்லாம் ரிவர்ஸ் ஆகிருக்கும் நல்லா இங்கே வந்து ஒரு லிக்விடிட்டி எக்ஸ்னு போட்டிருக்கு லிக்விடிட்டி. இந்த லிக்விடிட்டி இது அன் பண்ணிருக்கான், அதாவது இங்கே ஒரு ஸ்டாப் அண்ட் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கான். ஸோ இது வந்து ஒரு லிக்விடிட்டி, இங்கே வந்து ஸ்டாப் அண்ட் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கான். ஸோ இது வந்து ஒரு லிக்விடிட்டி, அதே மாதிரி இங்கேயும் ஸ்டாப் அண்ட் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கான். ஸோ இதுவும் வந்து ஒரு லிக்விடிட்டி. ஸோ ஐஸ் அண்ட் லோஸ் தானே லிக்விடிட்டின்னு சொன்னான். ஸோ இது ஒரு ஐயா. ஸோ இதை அன் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட்டு இதுவாகிட்டான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்கிறதுலேயே லோ. ஸோ மார்க்கெட்டை வந்து இதையும் வந்து அன் பண்ணிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆகலாம்.
ஸோ இந்த இடத்துல நடுவில் எடுத்துருப்பாது. இது கான்டெக்ஸ்ட்டுக்காக இங்கே வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தோம், அதனால எடுக்கிறாரு. ஸ்டார்டிங்கில் வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தா புரியாது, இருக்கிறது ஹையஸ்ட் ஹை ஹையஸ்ட் லோ அது போல தான் புரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ மார்க்கெட்டில் இங்கே இருக்கிறது இந்த லிக்விடிட்டியும் எடுத்துட்டா இதுவும் எடுத்துட்டான். ஸோ இது வந்து ஒரு லிக்விடிட்டி இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிட்டு வந்து கேதர் பண்ணிட்டான், திருப்பி இங்கே போயிருக்கான், திருப்பி இது ஒரு லிக்விடிட்டி இந்த எக்ஸ்போர்ட் இருக்க இடத்துல லிக்விடிட்டின்னு சொன்னல இந்த பாக்ஸ் தான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இது பண்ணுறது இண்டிகேட் பண்ணுறது. அதாவது லிக்விடிட்டியை தாண்டி எவ்வளோ தூரம் போயிருக்கான்னா அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு அங்கே இருக்க ஆர்டர்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கான். மார்க்கெட் மேலே போகணுன்னா அது கீழே போயிட்டு செல் ஆர்டர்ஸை கேதர் பண்ணிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் மார்க்கெட் மேக்கர்ஸ் பை ஆர்டர்ஸ் போடுவாங்க. ஸோ அப்படி தான் மார்க்கெட் வந்து மேலே போக முடியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன். What is consolidation? Consolidation is when price moves inside a clear trading range and shows no willingness to move significantly higher or lower. ஸோ கன்சல்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது தான் கன்சல்டேஷன். எந்த ஒரு வில்லிங்னஸோ காட்டாது, மேலே போகிறதுக்கும் சரி கீழே போகிறதுக்கும் சரி. ஒரு ரேஞ்ச் இருக்குன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளேயே மேலே கீழேன்னு போயிட்டு வரது தான் கன்சல்டேஷன். வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ்? The price consolidates. It indicates the market makers are allowing orders to build on both sides of the market, expecting new expansion near term. ஸோ கன்சல்டேஷன் ஏன் நடக்குது, அது என்ன இண்டிகேட்டர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட் மேக்கர்ஸ் அலோவ் பண்ணுறாங்க ஆர்டர்ஸ் வந்து அக்குமுலேட் ஆக, அதாவது ஆர்டர்ஸ் வந்து பில்ட் ஆக வந்து மார்க்கெட் மேக்கர்ஸ் அலோவ் பண்ணுறாங்க ரெண்டு சைடும். ஸோ போத் சைட்ஸ் வந்து மேலே கீழே ரேஞ்ச் ஆகுதா, எல்லா ஹைஸ் அண்ட் லோஸில் லிக்விடிட்டி இருக்கும், அங்கே தான் ஸ்டாப்பன்ஸ் இருக்கும். போன ரிவர்சலில் பார்த்தோம்ல ஸ்டாப்பன்ஸ்னு. ஸோ அங்கே ஆர்டர்ஸ் இருக்கும், எந்த சைடு அதிகமான ஆர்டர்ஸ் இருக்கும் மார்க்கெட் வந்து அந்த சைடு போகும். ஸோ இப்போ மார்க்கெட் என்ன கன்சல்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா போத் சைடு வந்து போதுமான அளவு ஆர்டர்ஸை க்ரியேட் பண்ணும், அதான் அதோட இம்பார்ட்டன்ஸ். வாட் டு வி லுக் ஃபார் இன் ப்ரைஸ்? இம்பல்ஸ் ஸ்விங் இன் ப்ரைஸ் அவே ஃப்ரம் த ஈக்குவலிபிரியம் ப்ரைஸ் லெவல் தட் இஸ் ஃபவுண்ட் எக்ஸாக்ட்லி இன் த halfway பாயிண்ட் ஆஃப் த கன்சல்டேஷன். நம்ம என்னத்தை பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் ஸ்டார்டிங்கில் நம்ம எக்ஸ்பென்ஷன் பார்த்தோமா அதே தான் இங்கே வந்து பில்ட் ஆகும். கன்சல்டேஷன் முடிச்சுட்டோன்னே எக்ஸ்பென்ஷன் வரும், அதை வந்து எப்படி ட்ரேட் பண்ணுறதா ஸ்டார்டிங்கில் இருக்குது தான் அப்படி சொன்னார். இது வந்து கன்சல்டேஷன் டேர்ம்ஸ் தான் சொல்லிருப்பாரு. ஸோ இது எப்படின்னு பார்த்தா இதுங்க காட்டுறேன். ஸோ இது வந்து ஒரு கன்சல்டேஷனாக இது வந்து ஒரு கன்சல்டேஷன் லோ. உங்களுக்கு பார்த்தா தெரியும் மார்க்கெட் வந்து இதுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு. ஓகேவா? இப்போ வந்து மார்க்கெட் வந்து இங்கே வந்து கீழே இருக்க செல் ஆர்டர்ஸ் இங்கே வந்து லிக்விடிட்டி அன் பண்ணால் அடுத்தது மேலே தான் போகிறோம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து அவர் சொல்லிருக்க மாட்டேன், நானே சொல்கிறேன். ஸோ இது ஏன் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அவர் என்ன சொன்னார், ஈக்குவலிபிரியத்துலேருந்து ப்ரைஸ் வந்து அக்ரெசிவாக மூவ் ஆனால் அது வந்து கன்சால்டேஷனு அந்த இடத்துல இது பண்ணலாம். அதாவது இப்போ ப்ரைஸ் வந்து இதுதான் கரெக்டான இந்த ரேஞ்சோட ஈக்குவலிபிரியம் பார்த்தீங்கன்னா இது. ஸோ ப்ரைஸ் கரெக்டாக இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் அக்ரெசிவாக மூவ் கொடுத்துருக்கு. இதுதான் கன்சால்டேஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ். கன்சால்டேஷனில் நம்ம இப்படி தான் ட்ரேட் எடுக்கணும். ஒரு அக்ரெசிவான ஸ்விங்கை வந்து ஒரு ஸ்விங் வந்து க்ரியேட் ஆகும் அண்டு ஈக்குவலிபிரியத்துலேருந்து ப்ரைஸ் வந்து மூவ் ஆகும். எக்ஸாக்ட்லி halfway பாயிண்ட்னா ஈக்குவலிபிரியத்தை தான் ஒரு halfway பாயிண்ட்னு சொல்கிறாரு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இது தான். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு, அதாவது அண்ட் அதே போல் உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு ஒன்று கொடுத்துருப்பாது, ரிவர்சலுக்கு ஒன்று கொடுத்துருப்பாது, கன்சால்டேஷனுக்கு ஒன்று கொடுத்துருப்பாது. இதே மாதிரி நீங்கள் உங்கள் சார்ட்டில் போயிட்டு ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் 3 டைம்ஸ் கண்டுபிடிக்க போகிறீங்க. கண்டுபிடிச்சி நீங்கள் நம்ம டிஸ்கார்டில் வந்துட்டு ஹோம்ஒர்க்குன்னு ஒரு பேஜ் இருக்கும், நீங்கள் ட்ரூவோ லேர்ன் பண்ணணும். உங்கள் ஹோம்ஒர்க் பார்த்து நான் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் கரெக்ட் பண்ணணுன்னா நீங்கள் அதில் அப்லோட் பண்ணால் அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் நம்ம ஆல்ரெடி ட்ரேடர்ஸில் அங்கே இருக்க ட்ரேடர்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணுறீங்களா அது போல் ஏதாவது கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இம்ப்ரூவ் ஆகலாம் அதை வச்சு. அண்ட் நான் சொல்லி கொடுத்ததில் உங்களுக்கு ஏதாவது புரியலனா கூட நம்ம டிஸ்கார்டில் வாங்க, நீங்கள் அங்கேருந்து இது பண்ணிக்கலாம். அண்டு நான் என் நோட்ஸ் இந்த எபிசோடோட என் நோட்ஸும் டிஸ்கார்டில் நான் அப்லோட் பண்ணுறப்போ அங்கே வேணும்னா நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். அண்ட் நீங்கள் இப்போ வரையும் நோட்ஸ் பார்க்காம இருந்தால் வீடியோ திருப்பி ரீவைண்ட் பண்ணி நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அதெல்லாம் எடுத்து கரெக்டாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதை நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு நம்ம டிஸ்கார்டில் என் நோட்ஸை வந்து ரெஃபர் பண்ணி உங்கள் நோட்ஸையும் ரெஃபர் பண்ணி நல்லா இது பண்ணுங்கள். ஸோ இப்போ சொல்லிக் கொடுத்தது எல்லாம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏதாவது புரியலன்னா கமெண்டில் கேளு, நான் உங்களுக்கு அது எக்ஸ்ப்ளனேஷன் தரேன். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ நைட்டு வந்து மணி அதே இல்லாமல் அது 2 மணி ஆகுது, அதனால தான் சரியாக சொல்லித்தர முடியல. இது பண்ணிக்கிறேன், அடுத்த வீடியோவில் வந்து கரெக்டாக வரும்.